3. Show that the points P minus 1.5, 3, Q 6, minus 2 and R minus 3, 4 are collinear அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம when it is a collinear அப்படின்னு கொடுக்கும்போதே the area of the triangular PQR equal to 0க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது அந்த ஏரியா நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. அந்த ஏரியாவை முதல்ல கண்டுபிடிச்சி பார்த்தா 0க்கு ஈக்குவலாக வந்துடுச்சுன்னா இட் இஸ் டு பி கொலினியர்னு நம்ம ஷோ பண்ணி காமிக்கிறோம். அதுதான் இங்கே கான்செப்ட். அப்போ PQR அப்படின்ற 3 பாயிண்ட் நம்மளுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. மைனஸ் 1.5 x1 ஆகும், 3 வந்து y1 ஆகும், க்யூவில் கொடுத்துருக்கிற 6 வந்து x2 ஆகும், மைனஸ் 2 வந்து y2 ஆகும், ஆரில் கொடுத்துருக்கிற மைனஸ் 3 3 ஆகும், 4 வந்து y3 ஆகும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஏன் இப்படி x1 y1 x2 y2 x3 y3 எடுத்துருக்கணும்? பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் ஃபார்முலாவில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் x1 y1 x2 x3 அப்படிலாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதனால தான் இதுமாரி ஃபார்மேட்டை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஏரியா ஈக்குவல் டு 1/2 அப்சல்யூட் வேல்யூவை தூக்கி நம்ம போட்டுக்கிறோம். மைனஸ் 1.5 அதை எடுத்து எழுதிட்டு y1க்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம் 3 எழுதிக்கிறோம். x1க்கு பதில் மைனஸ் 1.5, y1க்கு பதில் 3 எடுத்துக்கிறோம். x2க்கு பதில் 6 எடுத்து எழுதிக்கிறோம். மைனஸ் 2ன்றது y2க்கு பதில் எழுதிக்கிறோம். அங்கே கொடுத்துருக்கிற மைனஸ் 3 4, அப்போ மைனஸ் 3 x1 x3க்கு பதிலும் y3க்கு பதில் 4 ஆகும் நம்ம எடுத்துக்கிறோம். எதால் முடிக்கிறோம்? தொடங்கியிருக்கோம் மைனஸ் 1.5 3 இல்லைங்களா. அந்த மைனஸ் 1.5 3 அதை வந்து நம்ம இங்கே எடுத்து அப்சல்யூட் வேல்யூ க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு போடுறோம். பிகாஸ் கண்டுபிடிக்கிற ஏரியா 0ன்னு வந்ததுன்னா அது கொலினியர்ன்றது கான்செப்ட் ஆனதுனால கொடுத்துருக்கனால போட்டிருக்கோம். அப்போ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் 1/2 அப்படியே நம்ம போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா. அடுத்தது என்ன செய்கிறோம், இந்த டவுனோட ஏரோ மார்க் ரெட் ஏரோ மார்க் வரதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு அதெல்லாம் எக்ஸ் வேல்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ மைனஸ் 1.5 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 6 இன்ட்டு 4 ப்ளஸ் மைனஸ் 3 இன்ட்டு 3 அப்படின்னு நம்ம போட்டுறோம். எக்ஸ் வேல்யூ போட்டுறோம். அடுத்தது மைனஸ் போட்டுட்டு ஒய் வேல்யூவை அப்போட ஏரோ மார்க் 3 இன்ட்டு 6, அந்த 3 இன்ட்டு 6. அடுத்தது மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் அடுத்தது என்ன செய்கிறோம் 4 இன்ட்டு மைனஸ் 1.5 போட்டுட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டுக்கிறோம். இப்போ 1/2 போட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் அப்சல்யூட் வேல்யூ போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். மைனஸ் மைனஸு ப்ளஸ் ஆகிடும். 1.5 இன்ட்டு 2 என்னது 3.0, அதாவது 3 இல்லைங்களா. ப்ளஸ் போட்டுறோம். 6 4s are 24, மைனஸ் மைனஸு ப்ளஸ் ஆகிடும் இல்லைங்களா. அப்போ இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். 3 3s are 9 ஆகிடும். அடுத்து இந்த மைனஸ் சைனுக்கு மைனஸ் சைன் ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுடுறோம். 3 6 are 18 போட்டுடுறோம் இல்லைங்களா. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 3s are 6 ஆகிடும். இங்கே மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸு, அதனால் மைனஸ் 6 அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி திருப்பி மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். திரும்பி 1/2 போட்டுட்டு மாடுலஸ் ஓப்பன் பண்ணி இந்த 3 24 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 27 கிடைக்கும். அந்த மைனஸ் 9 தூக்கி போட்டுட்டு அடுத்து இந்த மைனஸ் சைனை போட்டுடுறோம். இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் கேன்சல் ஆகிடும் இல்லைங்களா. 6 ப்ளஸ் 6 மைனஸ் 6 கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் 18 மட்டும் இருக்கும். அதை போட்டுட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்சல்யூட் வேல்யூ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 0ன்றதை நம்ம போட்டுக்கிறோம். இந்த 1/2 இந்த மாடுலஸ் போட்டுடுறோம். 7லேருந்து 9 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 18 கிடைக்கும் இல்லைங்களா. அந்த 18 தூக்கி நம்ம போட்டுக்கிறோம். அடுத்தது மைனஸுக்கு மைனஸ் போட்டுறோம். இந்த ப்ளஸ் 18 தூக்கி இங்கே போட்டுக்கிறோம். மாடுலஸ் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டு 0 போடுறோம். இங்கே ப்ளஸ் 18 மைனஸ் 18 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும். 0வோட எதை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் நம்மளுக்கு 0 கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ 0 கண்டுபிடிச்ச ஏரியா வந்து 0 வந்ததுன்னா அது கொலினியர் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். தேர்ஃபோர் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்ற கன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது.